Hi, this is Karthik from NEET UG Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாட்டுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் முடிஞ்சு ஸோ ரேங்க் லிஸ்ட், அதாவது தரவரிசை பட்டியல் சொல்லுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு பணி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியே ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ எப்போ வந்து கலந்தாய்வு நடக்கும் அப்படின்றதையும், ஸோ தமிழ்நாட்டில் இந்த வருஷம் எத்தனை சீட்ஸ் எம்பிபிஎஸ்க்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து நமக்கு 11,350 எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சேர்த்து 11,350 இடங்கள். ஸோ இப்போ நமக்கு ரேங்க் லிஸ்டோடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரேங்க் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்போ ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். நமக்கு வந்து என்சிசி உடைய ஆல் இந்தியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ இன்னும் இந்த வாரத்துக்குள்ள எம்சிசி உடைய அந்த வெப்சைட் வந்து ஆல்ரெடி ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு, நிறைய அப்டேட்ஸ் போய்க்கிருக்கு. இந்த வீக்குள்ள கவுன்சிலிங்குடைய ஷெடியூல் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் எண்டில் நமக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டும் வெளியிட்டுருவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கவுன்சிலிங், மெடிக்கல் அண்டு டென்டல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் துணை மருத்துவ படிப்பு, அதாவது துணை மருத்துவ படிப்புனா பேராமெடிக்கல் கோர்சஸ், ஸோ அதுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குன்ற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 36 மருத்துவக் கல்லூரிகள், அதாவது அரசு கல்லூரிகள், அது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், கேகேஆர்ல இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி சேர்த்து மொத்தம் 5,600 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கு. இதுல 15% அகில இந்தியாவுக்கு வந்து நமக்கு போகும்போது, அதாவது 15% அகில இந்தியா, 85% வந்து நமக்கு ஸ்டேட் கோட்டால வரும். அதாவது தனியார் கல்லூரி மட்டும் செல்ஃப் ஃபைனான்சிங்ல மட்டும் 9,200 எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து இருக்குது. இதுல வந்து 7.5 7.5% ஒதுக்கீடின் கீழ் இருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 496 சீட்ஸ்கள். அதே போல 3 அரசு பல்மருத்துவ டென்டல் இருக்குல்ல, ஸோ பிடிஎஸ்க்கு 280 பிடிஎஸ், அதுக்கப்புறம் அகில இந்தியாவில் சேர்த்து மொத்தம் தமிழ்நாட்டில் 13,380 மருத்துவம் மற்றும் டென்டல், அதாவது பல் மருத்துவம் ரெண்டுக்கும் சேர்த்து 11,350 சீட்ஸ் இருக்குன்ற மாதிரியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஜூன் 6ஆம் தேதி வந்து ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கினாங்க, 25ஆம் தேதி வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இதுவரையும் தமிழ்நாட்டில் இந்த ஓவராலாக சேர்த்து இந்த வருஷம் மொத்தம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 30,000க்கும் மேற்பட்டோர், அதுக்கப்புறம் அரசு ஒதுக்கீடு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 42,000 மேற்பட்டோர் சேர்த்து இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இதோடைய ரேங்க் லிஸ்ட்டை வந்து நமக்கு வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு எம்சிசியோடைய கவுன்சிலிங் ஷெடியூல் இந்த வீக்குள்ள அப்டேட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதாவது இந்த மந்தோடைய 3rd வீக்ல நமக்கு தமிழ்நாட்டு ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வேலிடா இருந்தால் கமெண்ட் போடுங்க. ஸோ அன்னெசரி கமெண்ட்ஸ் வேணாம். ஓகேவா? வேலிடான கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு ரிப்ளை வீடியோ கொடுப்பேன். ஓகேவா? உங்களுக்கு பர்சனலாக கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா இந்த வீடியோவில் தெரியுற வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.